இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை வேட்டமலம்ல இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 1500லேருந்து 3000 வருஷம் பழமையான சிவன் கோயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா, அகதீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? இதோட வரலாறு என்னன்றது அங்க இருக்கவங்களே எங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கோவிலோட வரலாற பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பூட்டி இருக்க ரூமோட சாவி ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இருக்கு. இது உள்ள இருக்க கல்வெட்டு மூலியமா தான் தஞ்சை கோவிலுக்கு முன்னாடியே இந்த கோவில் தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சை கோவிலை காட்டிலும் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலாம். இங்க சிவபெருமான் சுயமா தோன்றிருக்காரு. ஒரு விவசாயி ஒருத்தர் அவரோட நிலத்துல அறுவடை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு கல்லை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே சிவலிங்கன்றதுனால அங்க இருக்க ஜமீன்தாரங்களை கூப்பிட்டு பண்றாரு. அந்த காலத்துல அரசராட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல தான் அவர் கடப்பாரி அடிச்சு இடிக்கும் போது அந்த கல் மேல இடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த சிவபெருமானோட லிங்கத்துக்கு பின்னாடி அந்த தழும்பு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. கோவில் உள்ள இருக்க கல்வெட்டுகளை உங்களால பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் இந்த கோவில் அந்த காலத்துல எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோவிலா இருந்திருக்கும் அப்படின்றது. வெளியே விநாயகருக்கு முருகருக்குன்னு தனித்தனியா அழகா சூப்பரா செப்பரேட்டா வச்சிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க மயிலு கூட தனியா கொப்பர் இருந்தது. அதே மாதிரி சனி பகவானுக்கும் தனியா இருந்தது. இந்த கோவிலே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் இல்லாம நேச்சரோட சரௌண்டிங்ல தான் இந்த கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய பாறைகள் இருக்கு. மூலியமா தான் எங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த கோவிலை பற்றி கிடைச்சது. நீங்களே அவர் சொல்கிறது கேளுங்க. அகத்தியர் பூஜை பண்ண கோயில். கோயிலில் இது வரலாறு பார்த்தீங்கன்னா, சாமி சுயம்புமுத்து பூமியிலேருந்து கிடைச்சவர். அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கலை பட்டதுனால ஏற்கண்டேஸ்வரர்னு அந்த காலத்தில் பேர் வச்சுருக்காங்க. இது 3 பல்லவ கால பாண்டியன், பல்லவர், சோழன், ஆமாம், இந்த படையெடுப்பில் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. அப்போ செங்கல் கோயிலாக இருந்திருக்கு. ஒரு ராஜாக்கள் வரும்போது ஒரு கோயில் கல்வெட்டில் இது கருங்கல் கோயிலாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் தான் இருக்குங்க. இப்போ இந்த கோவிலை நீட் அண்ட் கிளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. இந்த அம்மா அந்த காலத்தில் நிறைய கொடையெல்லாம் வழங்கியிருக்காங்களாம். அவங்க கிட்ட இருக்கிறத வாரி வாரி அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் இவங்க கொடுப்பாங்களாம். இந்த கோவிலில் கோபுரம் மட்டும்தாங்க இல்லை, மற்றபடி இந்த கோவில் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்குது. என்னோட ஆசை என்னென்னா, இவருக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டி தெப்பக்குளம் இருந்துச்சுன்னா இந்த சிவன் கோயில் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அப்படி உங்களால் பண்ண முடியல, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எதனா பண்ண முடியுமான்னு பாருங்க. சொன்ன மாதிரியே கோவில் பின்னாடி இந்த மாதிரி நேச்சரை சுற்றி நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது. கோவிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய பாறைகள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் இந்த கோவில் இருக்குது. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை வேட்டவலம் ரீச் ஆகிட்டிங்கன்னா மெயின்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஆஞ்சநேயரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிட்ட போயிட்டீங்கன்னு எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் இந்த சிவன் டெம்பிளை ரீச் பண்ணலாம். டாடா பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே வித் திவி.